போயோ வேறு மாநிலத்துக்கு போயோ தொழில் பார்த்து பிழைக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் இவைகள்லாம் உன் உள்ளத்தை குழப்பிக்கிட்டு இருக்கு. இப்போ கடன்களும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? இதை பற்றி எப்படி மீட்ட போகிறோம், எப்படி வாழ்வது, பதில் கிடைக்கலையே அப்படிங்கிற பதட்டம் உன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. வீடியோ எடுக்காதீங்கப்பா. இந்தாப்பா, எல்லாம் வெற்றியாக நடக்கும். தொழில் வருமானத்தை உருவாக்கி தரேன், கடனை தீர்த்தாரப்பா. கல்யாணம் முடித்து வாழ்க்கையில் மனவேதனையாக இருக்கு, ஒரு நிம்மதி கிடைக்கலையே ஐயா. வாமா, யாருக்குமா கல்யாணம் முடிச்சு வச்ச? யாருக்கு முடிச்சு வச்ச? யூனிஃபார்ம் அங்கே கூட இன்னொருத்தி வந்தாள, அது யாரு? எதுவும் குரூப் நடத்துகிறீங்களா? கொண்டா, 2 ரூம் கூட பிறந்தவங்களா? அப்படியா? ஓகே. நீ யாருடா? அடாடாடாடா, தங்கப்பையில் இருக்கிய. கால் வந்துட்டு வாங்க. என்ன, எத்தனை பிள்ளை வச்சுருக்க? நீ எத்தனை குழந்தை வச்சுருக்க? ஐயா எங்கே இருக்காங்க? மகாராஜா? புரியலையே. உன் வீட்டுக்காரரா? ஏன் அங்கே போயிருக்காரு? கண்ணமுடு, கால் வந்துட்டு வா. அறிவோட புருஷன் பார்த்தியா? எப்படி பார்த்த நீ? பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கிய? ரொம்ப அழகாக பார்த்துருக்கியாக்கா. ஏய் அப்பா, தேடிதான் பிடிச்சிருக்கா. யானை ஆகிட்டியா? யானை என்ன செய்யும் சொல்லு? தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கணும். காதலிக்கிறவங்க எல்லாரும் புரிஞ்சுக்காங்க. காதலுங்கிறது ஒரு ஆசை, காதலுங்கிறது ஒரு உணர்ச்சி வசம், காதலுங்கிறது காமத்தை மறைத்த ஒரு கருத்து. பெற்றோர்களை இறப்பாளியாக்கிறோம், பெரியவங்களை ஏமாளியாக்கிறோம். ஆனால் கடைசியில் பார்த்தா காதலில் வெற்றி அடைச்சிட்டோம்னு கல்யாணம் முடித்தவன் என்றைக்காக ஒரு நாள் கண்ணீர் விட்டு தெருவில் நிற்பான். 100க்கு 90 பேரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் நீயும் ஒரு ஆடு. இப்போ அவன் திருந்துவான்னு நீ எதிர்பார்க்கியா? அவன் திருந்த மாட்டான். அவனுக்கு பொண்டாட்டி வேண்டாம், பாட்டில் தான் வேணும். அவன் தங்கும் இடமோ பிளாட்ஃபாரம் மாதிரி உள்ள இடம். அவன் யார்கிட்டையும் சருகலை, அவனுடைய லைஃபே நல்லா இல்லை. அதனால் பிரிவான பிரச்சனை நடக்கும். அப்படியே அவன் வேணும்னு வந்தால் கிளவுக்காரமா, அப்படியே வேணும்னு வந்தால் அவன் இறப்பையில் ஒரு அறுவை சிகிச்சையோடு வருவான். வேணுமா? கால் வந்துட்டு வா. கருப்பசாமி, நீ நினச்சா அவனை மாற்ற முடியாதா? மொட்டை மண்டைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட முடியுமா? முடியுமாப்பா? மொட்டை மண்டைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட முடியுமா? முடியாது. குடிக்கிறவன் எல்லாரும் திருந்து பொண்டாட்டிங்க வந்து கண்ணீர் வடிக்கால. எவன் குடித்தாலும் அவன் பொண்டாட்டி அழத்தான் செய்வான். பொண்டாட்டி சேர்ந்து குடித்தா என்னையே கேட்காத. என்னடா சொல்லுத? அண்ணன் சிரிக்காம பாரு. அப்படியும் இருக்காங்க. அது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அது ஹியூமன் ரைட்ஸ். அதை பற்றி எனக்கு பேச முடியாது. ஆனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை தான். சிரிக்கணும்னு நினைக்கிறீங்க, அவள் அழுதுகிட்டு இருக்கான். இந்த கண்ணீரை மாற்ற முடியுமா? முடியும். மனதை மாற்ற வேண்டும். வைத்த பற்று ஒரு சாதாரணமானது தான். புரியுதா? மிளகா சிவப்பாக இருக்கு, இனிக்குமாயா? கடிச்சா உரைக்கும். இவன் சிவப்பாக இருக்குன்னு கடிச்சிட்டான், உரைச்சிடுது, தூர போட்டுட்டான். அப்படி கதையை எடுத்துக்கிட்டு சித்திரை வரை பொறுமையாக இரு. இப்பொழுது நித்திரை இல்லாமல் இருக்கிறாய், வேதனைப்படுகிறாய். அத்தனையும் தீர்த்து சித்திரையில் புதிய வாழ்வை தருவோம். அவனை புதுமைப்படுத்த முயற்சியும் செய்வோம். வருக. தொழில் இல்லாமல் கொஞ்சம் கடன் பட்டிருக்கலாம், காப்பாற்றி தரேன். இந்தாடா தம்பி, பணம் தந்திருக்கேன், நல்லா இருக்கு. வாமாங்க, புண்ணியம் பெரு.
கருத்து இல்லாமல் காசு பணத்தை என் வீட்டுக்காரன் தேவையில்லாமல் செலவழித்து என் குடும்பத்தில் பிரச்சனையும் வம்புமா இருக்குன்னு ஒரு பொம்பளை மனதுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்காளே. வாமா வா. ரெண்டு பேர் வந்திருக்கீடா வரிசையில். வாக்கா வா. நீ யாரு? வீட்டுக்காரர் எங்கே இருக்காக? என்ன வேலை பார்க்குறாவ? பணமெல்லாம் நிறைய நஷ்டமாக்கிட்டாங்களா? காலில் விட்டுவாங்க. எங்கே போய் புதஞ்சு கிடந்தாலும் அந்த ரகசியத்தை வெளியே எடுத்துருவோம். சொல்லக்கூடாதுன்னு நானாக நினச்சா தான் சொல்ல மாட்டேன். சரிதானா? இன்னொரு தடவை காலில் விட்டு வா. வரலாம். விநாயக பெருமானே, பிள்ளையார் எங்கம்மா இருக்காரு? உங்கள் வீட்டுக்குள்ளே போகிற வழியிலே இருக்கார். சரிண்ணா? ஒரு படத்தை போட்டு பார்ப்போம், ஒரு மேப் போட்டு பார்ப்போம். கண்ண முடிக்கா. ரெண்டு இடத்துல அவனுடைய பணம் மாட்டிக்கிடுது. சரிண்ணா? ஒன்று பழக்கப்பட்ட உறவுக்குள்ள, இன்னொன்று நட்பு ரீதியாக கொடுக்கப்பட்ட இடத்துல. இந்த இடத்துல இந்த பணத்தை மீட்டணும், அவன் மனத்தையும் திருத்தணும். உங்கள் எல்லோருக்குள்ள மன ஒற்றுமை இல்லாத வேதனையும் துயரமும் வாழ்த்துது. சும்மா ஊர் ஒப்புக்கு தான் புருஷன் கொண்டாட்டி. ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே உறக்கமும் இல்லை, உறவும் இல்லை. வேதனை தாழாமல் துடிக்கிறாய். கால் வந்துட்டுவான். சும்மா இருக்கலான்னு அங்கே என்ன இவளுக்கு? அங்கே என்ன வேலை? நங்கநல்லூர் போயிருக்கியா? அங்கே ராஜேஸ்வரின்னு ஒரு தாய் இருக்காளே, அவளை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? போகலையா? அப்படியா? இந்த கோயிலுக்கு நீ கூப்பிட்டியா? போகாண்டாம்னு வந்துட்ட. சரி, கால் விட்டு வா. உன்னைய பற்றி எனக்கு தெரியும்டி, என்னைய பற்றி உனக்கு தெரியுமா? என்ன கோயில்? சாமியார் பேரோட நம்பிக்கிட்டு. என்னம்மா நல்லா இருக்கிய? இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வழி? கண்ணை போடு. இந்த விரலை பிடி பார்ப்போம். ரெண்டு கைட்டு பிடிக்காத, ஒரு கைட்டு பிடி. என்னைய நினச்சிக்கா. தற்கொலை பண்ணணும்னு முடிவுக்கு வந்து முட்டா பேமோல காலில் விட்டு வா. என்னை விட்டு நீ விலகிருவியோ, உன்னை உயிரோட விட மாட்டேன். உன்னை எங்கே போனாலும் விட மாட்டேன். நீ எனக்கு வேணும் அப்படின்னு அடிக்கடி ஃபோன் வருது. என்ன ஃபோன் மட்டும்னு இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதை மாற்றி தெளிவு பண்ணி தந்தா போதும்ல. இந்தா ஜெயிச்சு தாரேன். இப்படி கட்டி விட்டு வாழ்க. கர்மசாமிக்கு நோய்வாயால் பாதிக்கப்பட்டது யார்? இன்னொரு ஆள் இருக்க. வரச்சொல் 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 வரச்சொல். இது என்ன இந்த குழந்தைக்கு? நீங்கள் ஒன்றுமே செய்யக்கூடாத. அது என்னென்னு நான் பாத்திர வேண்டாம். அங்கே தள்ளி இருக்கா? இல்லை தம்பி, உன் பேர் என்னடா? இல்லை உன் பேர் என்ன?
தம்பி, டேய் டேய், உன் பேர் என்னடா? உன் பேர் என்ன? இவனுக்கு மூளை மனம் சம்பந்தமான வளர்ச்சி குன்றப்பட்டது. ஒன் சைட் ஆஃப் மைண்ட். அவன் போகிற பள்ளியில் தான் போய்கிட்டு இருப்பான். நம்ம வழிக்கு அவனை திருப்ப முடியலை. இதுவரை எடுத்த முயற்சிகள் எல்லாம் வீண். ஆனால் இன்னும் சயின்டிஃபிக்காக சில முயற்சி எடுக்கணுங்கிற எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. அந்த முயற்சி வெற்றியாகும். என் சக்தியால் இவனுடைய மன உணர்வுகளை நான் நிறுத்தி தரேன். காலம் சொல்லலாம். மூணு முறை என்னை பார்க்க வாங்க. பக்கத்தில் வாமா. வெற்றி விடு. கண்டிப்பாக வரணும். தப்பா வெற்றி அடைங்க. கால் வந்துட்டு வரலாம். ரெண்டே முக்கால் ஆண்டுகள் கிரகங்கள் சரி கிடையாது. உயிரே போயிட்டு திரும்பக்கூடிய அளவுக்கு உள்ள பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கு. விபத்துக்கள்லேருந்து சர்வமும் சந்திச்சாச்சு. புரியுதா? எந்த மனிதனாலும் எந்த தீவினைகளும் நடக்கவில்லை. இது இயற்கையின் சுழற்சி. அவைகள்லாம் விடுதலை ஆகிறதுக்கு பங்குனி மாதம் 22ஆம் தேதி வரை கால அவகாசம். இழந்த பணங்களை பெறுவோம், ஆரோக்கியத்தை பெறுவோம். அடுத்த நிகழ்வில் எந்த ஒரு தடைகளும் ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். போதுங்களா? வேறு என்ன வேணும்? அந்த ஆப்ரேஷனுக்கு 40 நாள் கழித்து தான் முடிவெடுக்கணும். இப்போ ஆத்திரப்பட வேண்டாம். நான் சொன்னால் அர்த்தம் இருக்கும். வாங்க வெற்றியா ஜெயிச்சுக்கோ. கர்மசாமிக்கு சாமி நிறைய பணத்தை இழந்துட்டேன். நிறைய பணத்தை இழந்துட்டேன் அப்படின்னு சென்னையிலிருந்து. எவ்வளவு இழந்த? 30 லட்சம் வண்டி கொண்டு வந்துட்டியாமா? வண்டி உனக்கு பிடிச்சிருக்கா? ஆனால் வண்டி எனக்கு அது தெரியுங்களா? சுவாமியே கர்மசாமிக்கு நல்ல நடக்கும். எவ்வளோ லட்சம்? யார்கிட்ட கொடுத்தீங்க? அப்படியா? அப்படி ஒரு ஃப்ரெண்டு இந்த உலகத்தில் தேவையா? சரி, கால் உண்டு. இது யாரு? கால் உண்டு. உட்கார். உன் பணத்தை வாங்கி தந்தா போதுமா? சட்டப்படி வாங்கணுமா, சாமியின்படி வாங்கணுமா? சட்டப்படி வாங்கினா பெரிய பகை வந்து சேர்ந்துடும், ஆபத்து கூட வரலாம். அதனால் அதில் வராமல் காப்பாற்றி பணத்தை வாங்கி தரேன். அப்படி அடுத்த வாரம் கேளு, கிடைக்கும். அதுக்கு வேண்டிய ஆதாரம் எழுதி தர வைக்கேன். ஓடிப்போ. கிளம்புடா. கண்ணை மூடு. இந்த பிறவியில் இவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. நீடித்த ஆயுளோடு இருப்பான். நிறைந்த கல்வி பெற்று அரசு உத்தியோகம் பெறுவான். கர்மசாமிக்கு நல்லா இருக்கா? சும்மா இருக்கியா? அடுத்து சேலம் எல்லை. சேலம்
நான் பார்க்குற தொழிலில் நிறைந்த வருமானத்தை பெற முடியலை, அதுக்கு ஒரு வழிவகுத்து தான்னு கேட்டு வந்தவங்க. பாப்பா என்ன தொழில் பார்க்க? நீ என்ன தொழில் பார்க்க? கால் ஒன்று வா. வாங்க. இதுவரை உன்னுடைய தொழில் கடன்பட்டு மாநிலத்துக்கு மாநிலம் தொழில் நடத்தணும்னு எவ்வளவோ பிளான்லாம் போட்டேன், அது நடக்கலை. இப்போ கடன்பட்டு இந்த நிலையான வியாபாரத்தை கூட நடத்த முடியாத வேதனை நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு வேறு எதுவும் செய்வன கோளாறு இருக்குமா அல்லது இயற்கையா தடையா அப்படின்னு ஒரு கேள்வி. அமைதியாக இருக்க சொல்லு. மைக்கை கொடுங்க, அவன்கிட்ட கொடுங்க, பேசு. அமைதியாக இருக்க சொல்லு. சொல்லு. இந்த தொழிலை நல்ல உயர்த்தி விருத்தியாக்கி தரேன், உன் கடனை தீர்த்து தரேன். வேற என்னடா வேணும்? கால் உண்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இவன் உடல்ல ரத்த சோகை இருக்கு, அதை தீர்த்து வெளியாக்கி வெட்டியாக்கி தந்தா போதும்ல, ஆபத்தே வராது. கவலைப்படாத, காப்பாற்றித்தாரேன். அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேள்டா, பொறுத்துக்கா. சண்டை வந்து சொத்து இல்லாமல் போயிடக்கூடாது. சற்று அமைதியாகிற பகரி சென்றுவா. சேலம் இல்லை சாமி, என் மகன் என்னைய வெட்டிடுவான்னு சொல்லுதான். நான் என்ன செய்ய? எங்கே இருக்க? வலுக்கி வலிக்கி வாங்கப்பா. என்ன வியாபார ஸ்தாபனம் எதுவும் வச்சுருக்கீங்களா? என்ன என்ன தொழில்? கண்ணாடியை கடத்துங்க, கண்ணை மூடுங்க. பொம்பளை பிள்ளைக்கு சொத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லி போட்டிக்கு வாரான். ஆனால் அவன் ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு வேஸ்ட் ஆகி எல்லாத்தையும் அழித்து வச்சுட்டான். இதை கேட்டால் அவங்க ரெண்டுரையும் உயிரோடு விட மாட்டோம்னு சொல்லுதான். அதனால் இப்போ அவன் திருந்திட்டானா, அவனை நம்பி அங்கே போகலாமா போகக்கூடாதான்னு ஒரு கேள்வியை கேட்க வந்திருக்கிய. கால் ஒன்றுதான். பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமப்பா. அவன் மனத்தை திருத்தக்கூடிய நேரம் வந்தாச்சு. சற்று பொறுமையாக இருந்து அவனை அடக்கி உடக்கி உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லி அதை புரிஞ்சுக்கணும். அவன் இன்னும் ஒரு பொருள், ஒரு இடத்த அவன் பேருக்கு எழுதி கொடுக்கணும்னு கேட்குறான். அதில் ஒன்று எனக்கு திருப்பி எழுதி வைக்க சொல்லு, அப்படி இல்லைன்னா ஒன்று விட மாட்டேன். தடுத்து நிறுத்தி தரேன், ஆபத்தில் நம்ம காப்பாற்றுறேன். வெற்றி உண்டு, ஜெயிக்கிறேன். இந்தா மகளே, நல்லா இருக்கு. சேலம் எல்லை தாரமங்கலம். ஆமாம்மா ஆமாம்மா ஆமாம்.
உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பார்க்குற தொழிலில் மனவேதனையும் நஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு. குடும்பத்துக்குள்ள மன ஒற்றுமையும் குழப்பமும் நடக்கு. ஆனால் நீங்கள் 2 பேரும் மட்டும் இணை பிரியாத நல்ல உள்ளம் படைத்தவர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த நஷ்டத்தை தீர்த்து உங்களை வாழ வச்சு தந்தா போதுங்களா? வேறு என்னடா வேணும்? அந்த பூர்வீக சொத்தை மட்டும் நான் சிந்திச்சு பார்த்தேன். என்ன முடிவெடுத்தா சரி வரும்னு பார்க்கேன். இந்த காலப்படி விட்டுரு. சொத்து உனக்கு வாங்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டுவாங்க. அமைதி. இந்தா சொத்துக்கு ஒரு முடிவும் உங்கள் பக்கம் உரிமையும் கிடைக்கும். கடனை தீர்த்து தொழிலையும் வழிபடுத்தி தரேன். இந்தாப்பா எல்லாம். இந்தா மகளே, பணம் பெற்றுக்கா. நல்லா இருக்கு. பொறுப்பா வாங்க. படிச்சிருவானுமே தைரியமாக இருக்கு. இந்தாயா பதட்டத்திலிருந்து விடுதலையாகப்பா. முதல்ல இந்தா வெற்றியாக போயிட்டாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? திருமண விஷயமா கேட்டு வந்தது யாரு? யாருக்குப்பா? கால் வந்துட்டு வாங்க. எந்திரிச்சு போனி என்னைய சொல்லுதியே, ஏன் எங்கே போகணும்னா? உட்காருமா. உட்கார முடியாது. உட்கார முடியாதுமா. என்னப்பா உங்கள் பிள்ளைய பற்றி உங்களுக்கு என்ன சந்தேகம்? கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவன் மேலே என்ன சந்தேகம்? ஒரு சந்தேகம் இல்லை. அப்படியா? நல்ல பையனா. நீ சொல்லி நான் ஒத்துக்கணும். நான் பைத்தியாரனா? பக்கத்தில் வா. அவனை பற்றி எந்த விளக்கமும் சொல்லாமல் கல்யாணம் முடிச்சு வச்சா போதுமா? மாசி மாதம் கல்யாணம் உறுதி. வெற்றியாக்கி தரேன். இவ்வளோ லேட்டாக அவ்வளோ தூரமாக இருந்தால் எப்படி? இந்தா ஜெயிக்கிறேன். திருச்சூர். ஏக்கா எங்க ஓட்டப்பந்தயம் வைக்கணும்? கோயில்லையா? பேவுள்ளையா? பக்கத்தில் வா. கண்ணை முடிக்கா. மனசார என்னை நினைச்சுக்கா. கால் வந்துட்டு வா. ஒன் சைடு தசையில் நரம்புல ரத்தம் ஓட மாட்டேங்குது. சொல்ல போறேன். ரத்தம் ஓட மாட்டுக்கு. கேன்சர் சம்பந்தமான குறைகள் இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் ஒரு ஐயப்பாடும் உள்ளத்துக்குள்ள இருக்கு. இதனால உனக்கு ஆபத்தில்லாம காப்பாற்றி தந்தா போதுமா? இந்த கட்டியை வளர விடாம தடுத்து நிறுத்திடுதேன். துன்பம் இல்லாமல் ஆக்கித்தாரேன். கால் வந்துட்டு வா. பேக் அடுத்து பேசுமா? பேக் அடுத்து பேசு. வாங்க. இந்தா என்ன தியானம் பண்ணிக்கா. நோய் வராது, ஆபத்தும் இருக்காது, அடுத்த அறுவை சிகிச்சையும் இல்லை. போகும். காப்பாற்றி தரேன். திருச்சூர்.
காலைல வந்துட்டு வரலாம். நீ திருச்சி வர கேரளாவா? பெருமாள் கோயில் இருக்கோ உங்கள் இடத்துல? திருச்சி என்னும் ஊரா? என்ன ஹோட்டல்? கண்ணை முடிக்காங்க. வெற்றி மாலை கொடுப்பா. இந்தா, அதுக்கு பணமும் கிடைக்கும், பல லட்சம் சம்பாத்தியமும் கிடைக்கும். 1.5 வருஷத்துக்கு பிறகு அது ஒரு பெரிய ஹோட்டலாக மலர்ச்சி அடையும். கர்மசாமிக்கு கடன்படாம காப்பாத்துறேன். வியாபாரத்தை பெருக்கிக்கா, வெற்றி ஆயிக்கா. ஒவ்வொரு நாளும் என்னை துதித்துக்கொள். வாழ்க 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 வாழ்க. மெல்ல எந்திக்கணும், எதையும் கீழே போட்டக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது, பதறக்கூடாது. பார்த்தியா, பதறக்கூடாது. அமைதியாக போ, பார்ப்போம். சந்தோஷமாக போயிட்டு வா. வரோம் வரோம். அடுத்து சொல்லுவேன், அடுத்து வரும்போது சொல்லுவேன். நலமுடன் இருப்பாய். அது ஏறி போச்சு. கேரள தேசம் தொழில் குடும்ப சம்பந்தமாக கேட்க வந்தவன். யாரெல்லாம் வந்தியே? காலில் வந்துட்டு வரலாம். என்னடா வேணும் தம்பி? என்ன பிரச்சனை? அவன் அதான் தொழிலாலும் பிரச்சனையா இருக்கு. கண்ணு மூடு, என்னன்னு பார்க்குறேன். நீ அங்கே தடி இருக்கா? கண்ணை முடிக்காடா. காலில் வந்துட்டு வா. கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன். இந்திரம் கெட்டதும் ஆல, அந்த சந்திரம் கெட்டதும் ஆல. எதனால எதனால அதனால. கால் வந்துட்டு வா. இந்த பாட்டு என்னடா இடையில டேஸ்ட் போட்டனே, அது என்னடா தம்பி? இந்திரம் கெட்டதுன்னு சொல்லிட்டு அப்படி நம்மள இடையில ஒரு எழுத்து வருது. என்ன எழுத்துது? அந்த பாட்டு கேட்டிருக்கியா? அது என்னது? அப்படின்னா இந்திரம் கெட்டது எதாலடா கட்டான்? பெண்ணால. சந்திரன் கெட்டதும் பெண்ணால. உன் கூட இருக்கிறவன் கெட்டதும் அதனால அதனால. அவன் உன்னை அந்த இடத்துல தொழில் நடத்தக்கூடாது, உன் உயிரை எடுக்கணும் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காண்டா. அதுக்கு ஒரு பொம்பளையை தூதா வச்சுருக்காண்டா. புரியுதா? அவன் ஒன்று தெரிஞ்சவாதாண்டா. அங்கே தாண்டா மேட்ரு நடக்கு. காலைல வந்துட்டு வாடா தம்பி. இப்போ அங்கே இருக்கவா வேண்டாமா? இருக்கணுமா வேண்டாமா? முடிவு எடுத்துட்ட. வா, உன் கூட ஒரு பொட்டச்சி புறப்பட்டு வருவாளா? அப்போ என்ன செய்வேன்? உயிரை காப்பாற்றித்தாரேன், இடத்த மாற்று, அவனுக்கு தண்டனை கொடுத்துருவோம், தைரியமாயிரு, வெற்றியை தாரேன். மகா வந்து கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷம் ஆகுது. வீட்டில் வந்து நிற்கா. வாழ மாட்டாள். வாழ வைப்பேனா? அழக்கூடாது, போகல. என்னப்பா? கடையநல்லூர்
வரலாம். சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். வாங்க. ஒரு மனிதன் ரொம்ப வேகப்படுதான், உடம்பால பட முடியலை, உள்ளத்தால் வேகப்படுதான். அந்த விதியும் காலமும் நேரமும் வரும்பொழுது தானாக எல்லாமே நடந்துடும். இடையில் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்க்கிறதுக்கு தான் குருமார்கள் தேவைப்படுது. ஓ உட்கார முடியாக்கா, நின்றுக்காங்க. அதை மாதிரி எரிச்சல் படுறது, சாமி இன்னும் கூப்பிடலையே அப்படி நினச்சி வேகப்படுறது, இது எல்லாம் இந்த உலகத்தில் தோன்றுவது தான். உன் உள்ளத்துக்குள்ளே ரொம்ப அக்கறியாக வேகமும் கோபமும் வந்துருச்சு, பார்த்து தான் உன்னை கூப்பிட்டேன். கால் வந்துட்டு வா. என்ன சத்தம்? கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாலேயே பேச்சுவார்த்தையை நடத்தி ரெண்டில் ஒரு முடிவை நான் எடுத்து தந்துட்டோம்னா நீ சந்தோஷமாயிருவேன். அதை பண்ணி தந்துட்டா போதும்ல, போதும். 21 நாள் கழித்து என்னை வந்து பாரு, பேச்சுவார்த்தைக்கு ஆளை கூப்பிட்டு வரேன், முடித்து எழுதி கிழிச்சு விட்டுருவோம். போங்க. அவன் பிரச்சனைக்கு தான் சொன்னேன். நான் ஒன்றும் கூப்பிடவே இல்லை. இந்த பையன் வேணுமா வேண்டாமான்னு கேளு. அச்சுக்காக்கா கர்மசாமி தொழிலில் இடைஞ்சல் இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா? கடையநல்லூர். கால் வந்துட்டு வா. பண்டாரமாய். தம்பி உனக்கு கடையநல்லூர் தானா? எந்த இடம்? ஓ, கரடிகுளம் போகக்கூடிய ரோடா? சுந்தரேதபுரம் போகக்கூடிய ரோடு? ஓ, அதில் எடப்புறம் வந்துடும். சரி, கால கடையானூர் டீ. வாப்பா. ஏன் இப்படி எல்லாரும் நிற்கீங்க? உட்கார வேண்டியது தானே. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க தயவு செய்து. அடுத்த ட்ரிப் எல்லாருக்கும் சேர் போட்டுருவோம். 1000 சேர் எனக்கு தேவைப்படுது, யாராவது வாங்கித்தாங்க. எல்லாரையும் சேரில் உட்கார சொல்லிடுவோம். என்னென்ன சொல்லுதீங்க? சந்தோஷமாக உட்காந்துருவோம். என்னடா வேணும் தம்பி? பக்கத்தில் வா. ஆய், சுடமண சாமி இருக்காரு. எங்கே இருக்காருடா? உனக்கு சொந்தமாக அந்த சாமி? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அந்த சாமிக்கு எதுவும் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியிருக்கா? ஏன்டா நிறைவேற்றலை? ஏன்டா ஏன் நிறைவேற்றலை? கால் வந்துட்டான். இந்தா, இனிமேல் நோய் வராமல் காப்பாற்றுறேன். செய்வன இருக்கும்னு சந்தேகப்படுத, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நேர காலம்தான், மாற்றியாச்சு. நிம்மதியாரு, தொழிலும் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். ராம்நாட்டு பகுதி. வெளிநாடு சம்பந்தமாக சிந்தித்து வந்தது யாரு? வாங்க. என்ன வெளிநாட்டில்? கால் வந்துட்டு வாங்க. நீயா இங்க வெளிநாட்டுக்கு யார் போறா? உன் மகன் அங்கே போய் தங்க வியாபாரம் பார்க்க போறானோ? இன்னொரு தரம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க.
இதுவரை பணமெல்லாம் ஏற்பாடு பண்ணி போகணும்னு சொல்லி பல முயற்சி எடுத்து ஒரு தகவலும் கிடைக்கலையே, என்னை ஏமாற்றிட்டாங்களா அல்லது உண்மையிலேயே அங்கே எனக்கு வரவேற்பு இல்லையா அல்லது எனக்கு நேரம் தெரியலையா? ஒன்று எனக்கு முடிவு தெரியணும், இல்லைனா சாமி உன் தகுதியில் நான் போயிடணும். எனக்கு எவன் போக முடியாதுன்னு சொன்னானோ அவன் மூஞ்சியில் கரிய பூசணும். அப்படி கேட்டுத்தானே வந்தேன். காலம் ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு மேல் விசா வந்துடும். வெளிநாடு சென்று வெற்றி அடைந்து பல லட்சங்கள் சம்பாத்தியம் பண்ணி வருவேன். நல்ல நாட்டுக்கு அனுப்பு கருப்புசாமி, உன் தயவால போகணும். அங்கே போய் என் பிள்ளைக்கு லாட்ரி சீட்டு விழணும், பல கோடி சம்பாத்தியம் பண்ணணும். ஏ மவளை வா, உன் பையனா அங்கே போய் அப்படிலாம் வேணும்னு கால் விட்டுவாங்க. உங்கள் அப்பா எங்கள் பிள்ளை, ஓய் குட்டி, உங்கள் ஐயா அவங்க உட்கார். சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி வராங்களே, உங்களுக்கு தெய்வமா? பொம்பளை மேலே கூட அருள் எடுத்து வருவார வரார. கோழி சுட்டு வைப்பியன், ஆடு வெட்டுவியன், காலில் வந்துட்டுவான். வா, உள்ள தயாராக இருக்கானா? எதுக்கு தயாராக இருக்கான்? காத்திருக்கானா? கண்ணை மூடு பார்ப்போம். நல்ல கண்ண முடியாது. இந்த வாரமே நல்ல செய்தி வரும். இப்படி வெற்றியாக்கி புறப்பட வைக்க தம்பி லவ் பண்ணுவான். அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோமா? சொல்லு. வேற மதமாக இருக்க சாமி. வேற மதமாக இருக்கோ? என்னம்மா சொல்லுத? அப்போ வண்டியை பிரித்து விட்ருவோமா? அது வேணாம் சாமி, பொழைச்சி நல்லபடி சம்பாரிச்சுட்டு வரட்டும் சாமி, வயசு இருக்கு. இப்போ அவள் விட மாட்டேக்கலை, அதான் கேட்டேன். அதான் சாமி என்ன செய்யலாம்? முதல்ல ஆமா சொல்லி பேர் அங்கே விரட்டிடுவோம், இங்கே பிள்ளைய நிறுத்தி வச்சுக்கிடுவோம். வா. சரி சாமி. பாபே உள்ள பக்கத்தில் இவளுக்கு ஒரு நல்ல செயின் எடுத்து போடு, நல்லாயிடுவா, படித்து முன்னேறுவா, உத்தியோகம் போடுவா. இப்படி பேருங்க அக்கா, வழியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க பையங்க. இப்படி பேருங்க. நிலம் சம்பந்தமான மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? என்னப்பா நிலம் என்னடா ஆச்சு? அவன் நீ அப்பல இன்னொரு ஊரை கூப்பிட்டா வந்திய? ஓசரி 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 ஓசரி. என்ன நிலம் என்னாச்சு? கால் வந்துட்டோம், கால் வந்துட்டோம். பணம் வேணுமோ? இவ்வளவு தந்தது போதாதா? இந்தா நல்லா இருக்கு, கிடைக்கும். புண்ணியமாக இது போய்ட்டு நிலத்தை விற்று தந்துட்டா இருக்க கடனை தீர்த்துடலாமா? விற்று தந்தா போதுமா? ஏற்கனவே 2 பேரும் அட்வான்ஸ் தர்றது மாதிரி பேசிக்கிட்டு தானே. என்னாச்சு? ட்ராமா போட்டு போயிட்டானுவேன். சர்வீஸ் சார்ஜ் கொடுத்தியா? கால் வந்துட்டு வா. அடிக்கலான்னு பார்த்தாங்க, தப்பிக்க வச்சாச்சு. இந்தா தை மாதம் 28ஆம் தேதிக்குள்ள அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னைய பார்க்கவா? பொய் சொல்லுவேன் நீ. இல்லை, அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னைய பார்க்கணும், இல்லைன்னா பத்திரம் போடாமல் நின்றுடும். என்ன, ஒருத்தன் வெளிநாட்டுக்கு ஆர்டர் கட்டு வந்தான், விசா 10 நாளில் வந்துடும்டா அப்படின்னேன். அவன் விசாவுக்கே அப்ளை பண்ணலையே, எனக்கு எப்படி வரும்னா. போடா, வருதா வரலான்னு பாருடான்னே. அதில் என்ன வந்திருக்கு? லேபர் விசா வந்துச்சு, 15 கொத்தனார் வேணும்னு சொல்லி. இவன் ஒரு கொத்தனார். ஐயா டீ குடிக்க போனவன், ஏய் தம்பி கொத்தனார் 15 பேர் தேவைப்படுது, நீ வாரையான்னா. வாரப்பான்னா. பணம் என்கிட்ட இல்லையா, நாங்களே பணம் போட்டு கூப்பிட்டு போகிறோம்டா. அந்தால பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து புறப்படும் போது என்கிட்ட கேட்டு போடான்னு சொன்னேன். கேட்காம போயிட்டான். அங்கே போய் ஒட்டங்க மேய்ச்சி கிளஞ்சான். அங்கேருந்து போன் அடிக்கா, ஐயா உங்கள்கிட்ட கேட்காம வந்துட்டேன், எனக்கு இப்படி பயமாக இருக்குண்ணா. 20 நாள் கொஞ்ச நேரம் அனுபவித்து அதுக்கு அங்கிட்டு கட்டிட வேலையை ஆரம்பிப்போம்பா, பொறுமையாக இருந்தேன். அதை மாதிரி உனக்கு சொல்லுதேன், காரியத்துக்கு தகுந்து பேசக்கூடிய பேனி.
அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னையும் வந்து பார்க்கணும், இல்லைன்னா பத்திரம் நின்றும். எப்போ முடியும் சாமி? தை மாதம் 28ஆம் தேதிக்குள்ளே முடிச்சு தரேன் போ. பிள்ளைங்களுக்கு அடுத்து பேசுப்பா. ஒரு உத்தரவு தானே இன்னைக்கு. கர்மசாமிக்கு என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெளிவான விடை கிடைக்கணும். என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெளிவான விடை கிடைக்கணும். அடடா. எங்கே இருக்கா அவன் பொண்டாட்டி? என்னப்பா அவனை பற்றி? கண்ணு முடிக்கா, காலில் வந்துட்டு வா. மனசார பாதிச்சிட்டாளா, உடம்பார பாதிச்சிட்டாளா என்னன்னே தெரியலையே. சொலுக்கு சொலுக்கு சொலுக்குன்னு நொண்டி மாடு மாதிரி படுத்துக்கிட்டாளா ஐயா, ஏன்னு தெரியலையே ராசா. அதுக்கு விடை கிடைக்கணும்னு கேட்டு வந்திருக்கேன். கண்டு வந்துட்டு வா. போனா பண்ணுங்க. அண்ணன் பட்டுக்கோட்டையார் சொல்லிட்டாரு, உண்மையை சொல்லிட்டாரு. செய்வனையும் இல்லை, கோளாறும் இல்லை, மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கான். அதுலேருந்து விடுதலையாக்கி தெளிவாக வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் சாமி, ஒரு 4 பேரோட சேர்ந்து. அதில் வெற்றி அடைவேன், ஏமாற மாட்டேன். 2 வருஷம் அந்த தொழில் ஓடும். அடுத்து நீயே சுயமாக ஆரம்பிப்ப. ஓடிப்போ. கர்மசாமிக்கு என் பிள்ளைகளுக்கு வேலையும் வாழ்க்கையும் வேணும்னு காட்டு வந்தது யாரு? இடிச்சுக்கிட்டு வாப்பா, பேசாம இடிச்சுக்கிட்டு. என்ன வேலை வேணும் பையனுக்கு? சரி, நிலைப்பானே. ஏன் கவலைப்படுத? கால் வந்துட்டு வா. ஏய், எதுவும் ஆடு வளர்த்தையாப்பா இடையில? எங்கடா கிடக்கு? யாருக்கடா வளர்த்துருக்க? ஐயா முனீஸ்வரனுக்கு, ஐயனாருக்கு, குலதெய்வ சாத்தியாவுக்கு எல்லாருக்குமே இருக்கு. 2 ஆடு சிலிப்பிக்கிட்டு நிற்கி, அதான் கேட்டேன். கால் வந்துட்டாங்க. சான்பிரிட்டு அண்ணே, இந்த துல்லியமான விளக்கமெல்லாம் எங்கேருந்து கிடைக்குன்னு தெரியலன்னு யோசிக்கிறீங்களே. ஒவ்வொருத்தர் இதயத்துக்கூடி நான் இருக்கேன், அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோதான். உன் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். சரிங்க. அங்கே போய் நல்ல கம்பெனியில் சேர்ந்துருவான். அந்த விசாவும் நல்ல கம்பெனியில் தான் வரும். 3 வருஷம் அங்கே இருப்பான். 36 லட்சம் கொண்டு வருவான். செய்வனை யாரும் வைக்கல. எவன் மேலேயும் பழியை தூக்கி போட்டுறாத. பேமாவளை வீட்டு பக்கத்தில் பாம்பு வருது, நாகதேவதை இருக்கா, உன்னை காப்பாற்றி தரேன். தொழில் முன்னேறியாச்சு, போல வா. இந்தா மகளே, சந்தோஷமா இரு, போ. இந்தாடா, இவன் அருளால் தீர்ந்துடும். பொண்டாட்டி கொடுத்த 2 ரூபா பங்கு வச்சுருவாங்க. போய் உள்ளியே. நல்லா இருங்க, நல்லா இருங்க, போயிட்டு வாங்க. படிக்கானோ படிக்கலையோ வேலைக்கு போயிடுவான். போ. என்னடா படிக்க? 1 2 3 4 5 பேங்கில் வேலைக்கு போயிடுவான்ப்பா. ஆமாம், நல்லா இருப்பான், நல்லா இருப்பான். ஒழுங்கு விடுதல. மாறநாடு பந்தடி கமலம் போற்றி வெற்றி விளங்கோர் வீரமாற்றி. விடுங்க விடுங்க, அதான் படுத்து தூங்கிறாதே. சமுதாயம் ஏற்றுக்கிட்டாலும் சாமி உன் மேலே இறங்க மாட்டுக்கு. தூர போயிடுது. தூர போனதுக்கு காரணம் இயற்கையா யாரும் நிறுத்திட்டாங்களா? அந்த கட்டை உழைச்சி விடு, என் பேர மேல அந்த சாமி வரணும் அப்படி காட்டியா. கால் விட்டுறான். வாப்பா வா. ஏய், பந்தத்தை தூக்கிட்டு அருவாளை தூக்கிட்டு வேட்டைக்கு போகணுமே, உன் பேரன் போவானா? அது உன் ஆசை. பரன் போட்டு ரத்தம் குடிக்கணுமே, செய்வானா? அந்த பருவம் வரும்பொழுது அந்த அருளும் வரும்.
வெற்றி கிடைக்கும். இப்போ இருக்க தடையை நீக்கி ஜெயிச்சு தாரேன். என்னை நினைச்சுக்கா, கும்பிட்டுக்கா, கூப்பிட நேரம் காட்சி தாரேன். வெற்றி உண்டு. நல்லாரு. ஓ